வணக்கம். கோயம்புத்தூர் திருமூலர் வேதசக்தி அகாடமியினுடைய வலி நிவாரணமும் கரையோக பயிற்சியும் அந்த கடந்த காணொளியில் உடம்பில் பல்வேறு விதமான வலி ஏற்படுவதற்குரிய காரண காரியங்கள் தெரிந்து அந்த காரியத்தினுடைய வலியை நீக்குவதோடு, காரியம் என்பது வெளிப்படுகிற அந்த சிம்டம், காரணம் என்பது அதற்கு மூலமாக இருப்பதை பற்றி பேசி வருகிறோம். அதில் வாயுக்களை பற்றி பேசினோம். அந்த வாயுக்களை பற்றி மற்றும் ஒரு இந்த காணொளியில் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. வீச்சு வலி. வீச்சு வலி என்றால் தாங்க முடியாத ஒரு வலியை பற்றி பேசுகிறது. இந்த வீச்சு வலிக்கு வீக்கம் இருக்க வேண்டும் என்று இல்லை. அதற்கு நாம் பேசுகிற செய்தி என்னவென்றால், மூலாதாரம் சார்ந்த பகுதியில் எங்காவது ஒரு இடத்தில் தனஜயன் வாயு தன் இயக்கத்தை மாற்றிக்கொண்டால் அப்பொழுதுதான் அங்கு ஏற்படுகிற வலியை வீச்சு வலி என்று பேசுகிறார்கள். வீச்சு வலி என்றால் த சிவியர் பெயின், நிமிர்ந்து நிற்க முடியாது, இந்த மாதிரி உள்ள வலியெல்லாம் வருகிற பொழுது அதை வீச்சு வலி. இதற்கு மூல காரணம் என்னவென்றால் தனஜயன். இந்த தனஜயனுடைய வாயுவை நாம் இருக்கிற இடம் 2 இடம் என்று பார்த்திருக்கிறோம். தனஜயன் பல இடங்களில் உடம்பில் இருக்கின்றது. அதை நாம் சரி செய்தல் வேண்டும். நம்ம நூல்கள் என்ன பேசுகிறது என்றால், தசவாயு இயக்கங்களையெல்லாம் தெரிந்து செய்தால் வலி நிவாரணம். அதில் இந்த தனஜயனுக்கு முக்கியமான இடம். அது மட்டுமல்ல, இந்த உடம்பை 32 உறுப்புகளாக கூறு செய்திருக்கிறார்கள் நம்முடைய ஆன்மீக நூலார். ஆன்மீக நூல் என்று பேசுவது ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட். உடல் நூலார், காமசாஸ்திர நூலார், எல்லாரும் 32. ஏன் இந்த 32? இந்த 32 உறுப்புகளையும் ஒருவன் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த 32 உறுப்புகளும் எதனுடைய மையங்கள் என்றால் தச வாயுக்களை தேக்கி வைத்திருக்கக்கூடிய மையங்கள். எனவே எந்த உறுப்பில் என்ன வலி ஏற்படுகிறது என்று தெரிந்து கொண்டு வாயுக்களினுடைய இயக்கத்தையும் நாம் சரி செய்ய வேண்டும். அந்த உறுப்பு சார்ந்த இயக்கங்களையும் முறையாக கரையோகம் செய்தல் வேண்டும். அதனால் வாயுக்கள் சார்ந்த உடலில் ஏற்படுகிற வலியை அதனுடைய மூல காரணம் தெரிந்து நாம் சீர் செய்யலாம் என்பதுதான் வேதசக்தி வலி நிவாரண கரையோக பயிற்சியின் மூலமாகும். இதனைத் தொடர்ந்து இதைவிட முக்கியமான இன்னும் சில வலிகள் வருவதற்கு மூலமாக இருப்பவைகள்லாம் உண்டு. அது வில் விசை என்ற சொல்லை பல நேரங்களில் என்னுடைய வகுப்பில் கேட்டிருக்கலாம். அது பற்றி அடுத்த காணொளியில் பார்ப்போம்.